அண்ணன் அன்னிக்காக தமிழ்நாட்டையே வாங்கி கொடுத்துருக்காராம் அப்படின்னு நான் சொல்லல. நெட்டிசன்ஸ் பல பேரும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு நடிகரும் அரசியல் தலைவருமான விஜய். அவரை பத்தி தான் இப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. முதல் முறையா எலெக்ஷன்ல நிற்கும் போதே 100 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்காரு. பெரிய விஷயம் தான். எம்ஜிஆர் அவர்களே கொஞ்சம் லேட்டா தான் ஜெயிச்சாங்க. ஆனா முதல் முறை நிற்கும் போதே விஜய் ரொம்ப பெரிய வெற்றி கண்டிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு தான் இருந்தாங்க. இதுக்காக நிறைய செலிபிரிட்டிஸும் விஷ் பண்ணியிருக்காங்க. அதர் ஸ்டேட்ல இருந்து கூட விஷ் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து சில பேரை பார்க்கலாம். பவன் கல்யாண் விஷ் பண்ண காரணத்தினாலேயே நெட்டிசன்ஸ் பல பேரும் அவரை வச்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. உங்களை பார்த்து வந்தவன், உங்களை பார்த்து பண்ணவங்க அவங்களே முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க எங்க இருந்தீங்களோ அங்கேயே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பவன் கல்யாண பேசிட்டு தான் இருக்காங்க. சரி, இதுக்கு மேலேயாவது அவரை பார்த்து கத்துக்கோங்கப்பா அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் பல பேரும் அவரை பார்த்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. சரி, வெளி ஸ்டேட்ல தான் இப்படிதான் ஆகுது, நம்ம ஸ்டேட்ல எல்லாம் இப்படிலாம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட்லயும் பல கான்ட்ரவர்சியை கொண்டு வந்திருக்காங்க சில ஹீரோஸ்லாம். வெங்கட், யுவன், பிரேம்ஜி இது மாதிரி அஜித்தோட கேங் பல பேருமே விஷ் பண்ணிருக்காங்க. ஒரு சைடு அஜித்தும் விஷ் பண்ணிருக்காங்க சொல்றாங்க. ஆனா அது ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, த்ரிஷாக்கு பர்த்டேன்ற காரணத்தினால நிறைய பேர் விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் ராதிகாவும் விஷ் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் பெரிய வேலையாவே பார்த்து விட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன விஷ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஹாப்பி பர்த்டே டியர் அப்படின்னு மட்டும் சொல்லாம வாட் எ கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க நினைச்சிருந்தா பர்சனலா போயிட்டு கூட மெசேஜ் பண்ணிருக்கலாம். ஆனா பப்ளிக்காவே இப்படி ஒரு டெக்ஸ்ட போடுவோம். இதை பார்த்துட்டு பல பேரும் அண்ணன் அன்னிக்காக தமிழ்நாட்டே கிஃப்ட் பண்றாரு போலப்பா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நான் அப்ப சொன்ன இது ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி பல பேரும் பேசுறாங்க. சச்சா, அப்படிலாம் இருக்காதுப்பா, என் அண்ணன் அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு சில பேர் பேசுறாங்க. இதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க ரெட் டேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.